பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளாடியே அகப்பட்டு கிடக்கிறார்கள். நான் இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன்? என்னால் நான் பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி மேலே தோல்வித்தான் ஆகிக்கொண்டே இருக்கிறது. என்னால் வெளியே வர முடியலையே. என்னுடைய மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் பல தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகாதா என்று அநேக குடும்பங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சமாகிய கிறிஸ்துவாகிய நான் உங்கள் குடும்பத்தில் ஒளியாய் இருக்கப் போகிறேன், வெளிச்சமாய் இருக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 1:9 இவ்வாறாக சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு மனுஷனை பிரகாசிக்க வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமானால், அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒரு ஒளி அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாடி இருப்பாரேயானால் அவனுடைய மேன்மை உயர்த்தப்படும், அவனுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்தக்கூடியவர்தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களை வேட்டையாட நினைக்கிற அந்தகார இருளின் சக்திகளை நான் முறியடித்து நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். வெளிச்சமாகிய கிறிஸ்துவாகிய நான் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். அநேகர் பிள்ளைகளுடைய காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, என்னுடைய தொழிலின் காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி காணப்படவில்லையே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னுடைய ஊழியத்தை மேல் நோக்கி கொண்டு வர முடியவில்லையே என்று எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பங்களை வேட்டையாட நினைத்த அந்த பொல்லாத சத்ருவாகிய பிசாசை நான் முறியடித்து எந்தெந்த இடத்தில எல்லாம் தடைப்படுத்தி கொண்டிருந்தானோ அந்த தடைகளையெல்லாம் மாற்றி ஒரு வெளிச்சம் பாய்ந்து வருவது போல அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். சத்துருவை அழிப்பதற்கு, சத்துருவை கொல்வதற்கு, சத்துருவை வெட்டுவதற்கு எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சத்துரு புகுந்து அந்த குடும்பங்களை வேட்டையாடி நசுக்கி கொண்டிருக்கிறானோ அந்த சத்ருவை, இருளாகிய பிசாசை நான் அதம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையாகிய வசனம் விதைக்கப்படும் போது உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் மந்தாரங்கள் வெளியேற்றப்படும். ஆண்டவர் சொல்லும்போது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன ஒரே வார்த்தையில் அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் உண்டானது, அந்த இடம் முழுவதும் ஒரு பிரகாசம் உண்டானது போல அந்த வார்த்தை துணிக்கப்படும் போதே கட்டுகள் உடைக்கப்படும், கண்ணிகள் பொட்டி தெறிக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் மந்தாரங்கள் விலகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனோடு உரையாடி கொண்டிருந்த நல்ல தகப்பன் தான் இன்று நம்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. எந்த ஒரு காரியமும் தேவனை அறியாமல் உண்டாவது இல்லை. எந்த ஒரு காரியமும் நாம் மறைமுகமாக செய்வோமேயானால் அது தீமையாகவே முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த காரியம் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், அதை எனக்கு நன்மையாய் மாற்றி தாங்கன்னு சொல்லி கேட்பீர்களே, ஆனால் அந்த காரியத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படும், அந்த காரியம் நன்மையாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
தேவன் உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அசைவாடுதல் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் தேற்றி ஆற்றி கொண்டிருக்கிறார். சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிற குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கவலையோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்ணீரை துடைத்து விடுகிறார். எந்தெந்த குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு என்னதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, அந்த மெய்யான ஒளி எங்கள் குடும்பத்தில் வரட்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளையினுடைய காரியத்தில் வரட்டும் ஆண்டவரே, எங்கள் தொழில் மேலே அந்த ஒளி வீசட்டும் ஆண்டவரே, ஊழியத்தின் மேலே அந்த ஒளி வீசட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல எல்லாம் இருள் நிறைந்து காணப்படுகிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பிரகாசமான அந்த ஒளி வீசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் மேன்மை அடையட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. அந்த காரத்தின் இருளின் ஆதிக்கங்களை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.